27வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பாலாழி மதனமும் கூர்ம அவதாரவுமாக்கும் இந்த தசகத்துல சொல்லப்படுறது. துர்வாசா மகர்ஷி, துர்வாசா மகர்ஷிக்கு தேவஸ்திரீகள் கொடுத்த ஒரு திவ்யமான பூமாலை, அந்த பூமாலையை துர்வாசா மகர்ஷி தேவேந்திரனுக்கு சம்மானமாயிட்டு கொடுத்தார். அந்த மாலையை தேவேந்திரன் ஐராவதத்தோடு முதுகுல வச்சுட்டு, தரையில வைக்கப்படாதே புனிதமான மாலை அல்லவோ, அப்ப ஐராவதத்தோடு தன்னோட ஆணையா இருக்கிற இந்திரலோகத்துல இருக்கிற சிரேஷ்டமான ஆணையாக்கும் ஐராவதம், வெள்ளை கலராக்கும் ஐராவதத்துக்கு. அந்த ஐராவதத்தோடு மஸ்திஷ்கத்துல தலையில வச்சுட்டு தேவேந்திரன் தன்னோடு தலைமுடிய, நீட்டமான தலைமுடிய அழகா கோதி அழகா கெட்டிண்டு அந்த பூமாலைய தலையில வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாக்கும். அந்த ஐராவதத்தோடு மஸ்திஷ்கத்துல வச்சது, ஐராவதத்தோடு மஸ்திஷ்கத்துல வச்ச அந்த பூமாலையோட சுகந்தத்தை தேடிண்டு வண்டுகள் இப்படி பறந்து பறந்து வந்தோனே, அந்த வண்டுகள் இப்படி பறக்கிற அந்த சத்தம் அந்த ஐராவதத்துக்கு டிஸ்டர்ப் உண்டாக்கிட்டு, காதுகிட்ட வந்து கொயின்னு கத்துறத்த ஒரு டிஸ்டர்பு வந்தோன்னே தலையை பிடிச்சு ஆட்டிட்டு, அப்போ அந்த பூமாலை கீழே விழுந்தது. அப்போ ஐராவதம் அப்புறக்கும் இப்புறக்கும் காலை ஆட்டினோன்னு அந்த பூமாலை மேல கால் பட்டு அந்த பூமாலை சதஞ்சு போச்சு. இதை பார்த்துட்டே நிற்கிறார் துர்வாசா மகர்ஷி. அவருக்கு கோபம் வந்தது. சிரேஷ்டமான மாலையை நான் உனக்கு தந்தோன, நீ அതൊരു വാല്യൂ இல்லாதக்கு ஐராவதத்தோடு தலையில வச்சுட்டு இப்பதான் சவுட்டி அரைக்கிறது அந்த ஆனை அப்படின்னெல்லாம் சொல்லி கோவிச்சுட்டார். എന്നിട്ട് உனக்கு எந்த விதமான ஐஸ்வர்யமும் இல்லாதக்கு போகட்டும் அப்படின்னு இந்திரனை சபிச்சார் துர்வாசா. இந்திரன் தலையை அலங்காரம் பண்ணிட்டு வச்சுக்கலாம், கீழே வைக்கப்படாதே புனிதமான மாலை அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் ஐராவதத்தோடு மேல வச்சது. இது இப்படியும் ஆயிடுத்து. நல்லதை செஞ்சிட்டும் அது வினையாயிட்டு மாறித்து. துர்வாசா மகர்ஷி அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப கோபம் அப்படிங்கிற தன்மை ஜாஸ்தி இருக்கிறவராக்கும், சிவ அம்சமாக்கும் அவர். அதனாலேயே அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் ஜாஸ்தி. முன்ன பின்ன யோசனை பண்ணாதக்கு சபிச்சுடுவர். பகவான் விஷ்ணுவோடு அம்சத்துல பிறக்கிறவாளுக்கும் இந்த சாத்விக குணம், சத்குணம் ஜாஸ்தி ஆயிட்டு உண்டாகிறது. அப்ப ருத்ரனோடு அம்சத்திலேருந்து ஜனிச்சதுனால துர்வாசா மகர்ஷிக்கு கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. இப்ப பகவான் அல்லாதக்கு மகாவிஷ்ணுவோடு அம்சத்துல ஜனிக்காத்தவாளுക്കൊന്നും பொறுமை இருக்காதே அப்படின்னாக்கும் பட்டதிரி இங்க சொல்ற. துர்வாசா முனி சுரவனிதா தேவஸ்திரீலேந்து ஆப்த கடைச்ச திவ்யமால்யம் சிரேஷ்டமான மாலைய சக்ராயா ஸ்வயம் உபதாய, சக்கரன் ஜனன தேவேந்திரன், தேவேந்திரன் கேட்காதக்கே ஸ்வயமா இட்டு கொடுத்தார். എന്നിട്ടോ தத்ர பூயஹா, அங்கேயே அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தார். அப்ப என்னவாக்கும் சம்பவிச்சது? நாகேந்திர பிரதி மிருதிதே, ஐராவதம் அப்படிங்கிற சொர்க்கலோக ஆணையால அந்த பூமாலை சவுட்டி அரைக்கப்பட்டோன சக்கரம் தேவேந்திரனை சசாபா துர்வாசா மகர்ஷி சபிச்சார். தொது இதர தேவத அம்சஜான, பகவான் அல்லாதக்கி, பகவான் நாராயணன் அல்லாதக்கி வேற எல்லா தேவதைகள்லேருந்தும் அம்சாவதாரமாயிட்டு ஜனிச்சவாளுக்கு காட்சாந்திஹி என்ன பொறுமையாக்கம் உள்ளது. சத்குணரூபியாய் இருக்கிற பகவான் விஷ்ணுவோடு அம்சாவதாரத்திலேருந்து உத்பவிச்சவாளுக்கு மட்டும்தான் பொறுமை அப்படிங்கிறது இருக்கும். திரிமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். பிரம்மாக்கு சிருஷ்டிக்காக ரஜோகுணமாக்கம் இருக்கு,
ருத்ரனுக்கு சம்ஹாரத்துக்காயிட்டு தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு. பகவான் மகாவிஷ்ணுவுக்கு பரிபாலனத்துக்காயிட்டு சத்குணம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ மகாவிஷ்ணு அப்படிங்கிற சத்குண ரூபியிலேந்து அம்சாவதாரமாயிட்டு ஜனிச்சவாளுக்கு மட்டும்தான் பொறுமை அப்படிங்கிறது இருக்கும். அல்லாதவாளுக்கொன்னும் பொறுமை எங்கே இந்தாக்கம் உண்டாகும் அப்படின்னாக்கம் பட்டதிரி இங்க பகவான் கிட்ட கேட்கிறார். 2வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். துர்வாசாவுக்கு பரமசிவன் கிட்டேந்து ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அதன்படி இந்த துர்வாசா ஆரிட்டையாக்குமோ கோவிச்சுக்கிறார், ஆரையாக்குமோ சபிக்கிறார். அவளோடு பகுதி புண்ணியமும் பகுதி தபோபலமும் துர்வாசாக்கு வந்து சேரும் அப்படின்னாக்கும் அந்த வரம். அதனாலேயே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்களா இருக்கிறவாளை பார்த்து இந்த துர்வாசா முனி சபிப்பர். எல்லா யுகத்திலையும் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் இப்படி இருக்கிற 3 யுகத்திலையும், கலியுகத்துல கிடையாது, இந்த 3 யுகத்திலையும் வாழ்ந்திருந்த முனியாக்கும் துர்வாசா மகர்ஷி அப்படின்னு சொல்லப்படுறது. கிருதயுகத்துல சிரேஷ்டமான பூமாலைய இந்திரனுக்கு கொடுத்துட்டு இந்திரனை சபிச்சதை நம்ம பார்த்தோம். திரேதாயுகத்துல அம்பரீஷனை சபிப்பர். அதே மாதிரி கண்ணுவ புத்திரியான சகுந்தலைய சபிப்பர். துவாபர யுகத்துல துரியோதனனுக்காக தர்மபுத்திரரை சபிக்கிறதுக்கும் ரெடியானார். அக்ஷயபாத்திர கதையெல்லாம் நம்ம மகாபாரதத்துல பார்க்கிறதுக்கு சாதிக்கும். அதனால துர்வாசா மகர்ஷிக்கு சட்டுக்குட்டுன்னு கோபம் வரும்னு சொல்ல முடியாது. அவரு சிரேஷ்டமான ஒரு முனியாக்கும். அவருக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவாளை பார்த்து பார்த்து தேடி தேடி சபிப்பர் அப்படின்னாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கான காரணம் பகவானோடு அனுகிரகப்படி உண்டாகும். இங்க இந்திரனை சபிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். இந்திரனை சபிச்ச காரணமாயிட்டு இந்திரன் ஜரானரை பாதிச்சு கொடுத்து இந்திரனை வயசாயிடுத்து தோற்றம், அதே மாதிரி தலைமுடி தாடி எல்லாம் வெளுத்து போச்சு. தேவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அப்படிதான் ஆச்சு. எல்லாரும் 90 வயசு தாண்டின வயசானவாள மாதிரி வாக்கிங் ஸ்டிக் வச்சுன்னு நடக்கிற மாதிரி ஆயிட்டா. கண்ணு காணறதில்லை சிலவாளுக்கு, பல்லெல்லாம் போச்சு, தலைமுடியெல்லாம் வெளுத்து போச்சு, உடம்புல இருக்கிற அந்த யௌவனம் எல்லாம் போச்சு, தோலெல்லாம் சுக்கி சுணுங்கி தொங்குறது. அந்த டைம்ல அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தியாச்சு. தேவர்கள் அசுரர்கள் கிட்ட தோத்தா. அந்த டைம்ல ருத்ரன் தேவர்கள் எல்லாரும் பிரம்மா கிட்ட போயிட்டு அந்த பிரம்மாவையும் கூட்டிண்டு பகவான் நாராயணனை சரணம் பிராபிச்சா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். அதா துர்வாசாவோடு சாபத்துக்கு அப்புறம் நிர்ஜரேந்திரே தேவேந்திரன் சாபேன பிரதித ஜரே, துர்வாசா சாபத்தால ஜரானரை பாதிச்சவனாயிட்டார். தேவேஷு அபி, எல்லா தேவர்கள் கூடியும் அப்படியே ஆயிட்டா. அசுரஜிதேஷு, அசுரர்கள் கிட்ட தோத்துட்டா, அசுரர்களால தோக்கடிக்கப்பட்டா. நிஷ்பிரபேஷு, அவளோடு தேஜஸ் எல்லாம் இல்லாம ஆயிடுத்து தேவர்களோடு. அப்படி ஆனோன சர்வ ஆத்யாஹா, தேவேந்திரன்
அதே மாதிரி தேவர்கள் எல்லாரும் சர்வதேவாகா எல்லா தேவர்களும் கமலஜமேத்யா பிரம்மா கிட்ட போயிட்டு சமம் அவ அத்தனை பேரும் கூடி நின்று நிர்வாண பிரபவா பிரம்மத்தோடு உல்பவஸ்தானமா இருக்கிற பகவானே நாராயணா, மோட்சம் கொடுக்கிற பகவானே நாராயணா, பவந்தம் ஆபுகு பகவான் கிட்ட அவ அத்தனை பேரும் வந்து சேர்ந்தா, பகவானை அவ எல்லாரும் சரணம் பிராபிச்சா அப்படின்னு இந்த ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம். பிரம்மா ருத்ரன் இந்திரன் தேவர்கள் எல்லாரும் பகவானோட மகாத்மியத்தை பகவான் நாராயணமூர்த்தியோட மகாத்மியத்தை ஸ்துதிச்சோன்னு பகவான் ரொம்ப சிரேஷ்டமான தேஜஸோடு கூடிட்டு அவளோட முன்னால பிரத்யட்சனானார். அவாகிட்ட பகவான் சொன்னார், தேவர்களே நீங்கள் அசுரர்களுமாயிட்டு சந்தி பண்ணிண்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு பாலாழி கடைஞ்சு அமிர்தத்தை எடுங்கோ அப்படின்னு பகவான் சொன்னார். அமிர்தத்தை வரவழைங்கோ. வரதா வரங்கள் கொடுக்கிற பகவானே நாராயணா குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். பிரம்ம ஆத்யைஹி பிரம்மா தொடங்கினவா பிரம்மா ருத்ரன் தேவர்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி இருக்கிறவாள் எல்லாரும் சிரம் ஸ்துதம் மகிமா துவம் ரொம்ப நேரம் அவ அத்தனை பேரும் பகவானை ஸ்துதிச்சா. அப்படி அவளால பகவானை ஸ்துதிக்கப்பட்டோன பகவான் ததானி அந்த டைம்ல புரஹா அவளோட முன்னால பரேண தாம்னா பிராதுஷன் ரொம்ப ஜாஸ்தியான தேஜஸோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான தேஜஸ் அப்படி இருக்கிற தேஜஸோடு கூடிட்டு பிரத்யட்சப்பட்டார். அப்படி பிரத்யட்சப்பட்டுட்டு பகவான் தேவர்கள்கிட்ட இப்படி சொன்னார், ஹே தேவா தேவர்களே நீங்கள் எல்லாம் திதிஜ குலைஹி சந்திம் விதாயா. திதிஜன் அப்படின்னாக்கா திதியோடு புத்திரன். திதிஜ குலைஹி அப்படின்னா அசுரர்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. திதிட்டேந்தாக்குமே இந்த அசுர ஜென்மங்கள் எல்லாம் ஸ்டார்டிங்ல உண்டாச்சு அப்படிங்கிறத நம்ம பாகவதத்துல எல்லாம் பார்ப்போம். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ரெண்டு அசுரர்கள் முதல்ல கிருதயுகத்துல திதிட்டேந்தாக்கும் உத்பவமானா. திதிக்கும் கசியப பிரஜாபதிக்கும் ஜனிச்ச புத்திரர்களாக்கும் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அப்படி இருக்கிற அசுரர்கள். அதுக்கப்புறம் வர நிறைய அசுரர்கள் பின்னியாக்கம் உண்டாச்சு. அப்போ முக்கியமா இருக்கிற அந்த திதியோடு வம்சத்துல பிறந்திருக்கிற அசுரர்கள்கிட்ட சந்தி பண்ணிண்டு கிருதயுகத்துல முதல்ல உண்டான அசுரர்களாக்கும் அவா. அதாக்கும் இங்க திதிஜ குலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவாகிட்டேந்தாக்கும் அதுக்கப்புறமா இருக்கிற அசுரகுலம் உண்டாச்சு. அதனால அசுரர்களோடு கூடிட்டு அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இதை சொன்னது. பீயூஷம் பரிமததா அமிர்து கடைஞ்செடுங்கோ. துவம் இதி துவம் இதி பரியசாகா இப்படின்னு பகவான் தேவர்கள்கிட்ட சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகம். தேவர்கள் அசுரர்கள் கிட்ட சந்தி பண்ணிண்டு காம்ப்ரமைஸ் பண்ணிண்டு பாலாழி மதனம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டா. அப்போ தயிர் கடையணுமானா மத்து வேணும். அந்த மத்தை சுத்தி இழுக்கிறதுக்கு கடையறதுக்கு கயறு வேணும்.
அப்போ அதுக்கு என்னவாக்கும் வழி? பாலாழி அப்படிங்கிற பெரிய சமுத்திரத்தையாக்கும், பால்கடலையாக்கும் கடையணும். அப்போ அதுக்கு சின்ன மத்தொன்னும் பத்தாது, சின்ன கயறொன்னும் பத்தாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பரமசிவன் சொன்னதை கேட்டுண்டு மந்தர பர்வதத்தை கொண்டு போய் மத்தாயிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு மந்தர பர்வதத்தை கொண்டு போகிறத அந்த மந்தர பர்வதத்தோடு ரொம்ப ஜாஸ்தியான பாரத்தால மந்தர பர்வதத்தையும் இப்படி தூக்கிட்டு போறத அந்த மந்தர பர்வதம் கீழே விழுந்துடுத்து. அந்த பர்வதத்தை பகவான் கருடனோட முதுகலை வச்சுண்டு ஒரு சின்ன சுண்டக்கா மாதிரி, வெயிட்டே இல்லாத மாதிரி தூக்கிண்டு வந்து பாலாழியில போட்டார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். சுர ஔகே தானவைகி சந்தானம் கிருதவதி. தேவர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து அசுரர்களோடு கூட சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டு നമ്മൾ ഇനി கொஞ்ச நாளைக்கு சண்டைയൊന്നും போடாம ரெண்டு டீமும் நல்ல விஷயம் ஒன்று பண்ணலாம், அதனால உங்களுக்கும் குணமெல்லாம் உண்டாகும், பாலாழியை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்தானா உங்களுக்கும் சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லி மந்தானம் மந்தர அத்ரிம் மதேன நயதி. மத்தான மந்தர பர்வதத்தை அகங்காரத்தோடு கூடிட்டு எடுத்துட்டு வந்து பாலாழியில கொண்டு வந்து போடுறதுக்கு வேண்டி நடக்கிறத அஸ்மின் அந்த மந்தர பர்வதம் பிரஷ்டே அவளோட கையிலேந்து கீழே விழுந்தது. அப்போலோ சத்யஹா உடனடியாயிட்டு துவம் பகவான் பதரம் இவா அத்திப்பழம் மாதிரி, அப்படி இல்லைன்னா இளந்தப்பழம் மாதிரி. அத்திப்பழமும் இளந்தப்பழமும் ஒன்றும் எப்படி இருக்கும் தெரியல, அப்படின்னா ஒரு சின்ன சுண்டக்கா மாதிரி ரொம்ப ஈஸி ஆயிட்டு ககேந்திரே உத்வஹன் கருடனோட முதுகுல அந்த பர்வதத்தை தூக்கி வச்சுட்டு பயப்பயோதௌ வினிகிதவான் பாலாழியில கொண்டு போய் பகவான் போட்டார் அப்படின்னாக்கும். இந்த ஸ்லோகத்துல பட்டதிரி பகவான் கிட்ட பகவானோட மகாத்மியத்தை சொல்லிண்டு ஸ்துதிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அஞ்சாவது ஸ்லோகம். அதுக்கப்புறம் இம்மீடியட் ஆயிட்டு அதிசீக்கிரமாயிட்டு வாசுகிய கயராக்கிண்டு சமுத்திரத்துல சகல சூஷ்ம ரூபங்களையும் போட்டு ஔஷதங்களோட எல்லா சூஷ்ம பீஜங்களையும் போட்டு கடைய ஆரம்பிச்சோன்னு பகவான் அங்க ஒரு ஐடியா பண்ணினார். அசுரர்களை அந்த வாசுகியோடு தலையில பிடிச்சுக்க சொன்னார். விஷ்ணு மாயையினால மயங்கி போன அசுரர்கள் இந்த வாசுகியோடு வாலில பிடிக்கிறது எங்களுக்கு அவமானமாக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல வாலியாக்கும் பகவான் பிடிச்சுக்க சொன்னார். அது பகவானோட ஒரு டெக்னிக்கா இருந்தது. வாலை பிடிக்க சொன்னா தலை போருன்னு சொல்லுவா, இனி தலையை பிடிக்க சொன்னா நாங்கள் வாலுக்கு போறோம்னு சொல்லுவா. அதாக்கும் அசுர குணம். அதனாலேயாக்கும் பகவான் அவளுக்கு முதல்ல வாலை கொடுத்தது. அது பகவானோட ஒரு டெக்னிக்கா இருந்தது, அவளை தலையில பிடிக்க வைக்கிறதுக்கு வேண்டிட்டு. அப்ப அவ சொன்னா நாங்கள் இந்த நாகசிரேஷ்டனோட வாலையொன்னும் பிடிக்க மாட்டோம், நாங்கள் எந்த அளவுக்கு சக்தியாக்கம் எங்களுக்கு உள்ளது அப்படி இருக்கிற நாங்க இந்த வாலை பிடிச்சிட்டு நடக்கின்ற வேலையொன்னும் எங்களுக்கு ஆகாது, நாங்கள் தலையெல்லாம் பிடிப்போம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணினா. பகவானுக்கு அதுதான் தேவையா இருந்தது. அதனால அவளுக்கு தலைய கொடுத்துட்டு வாசுகியோடு வாலில தேவர்களை பிடிக்க சொன்னார் பகவான். வாசுகியோடு முகத்திலேந்து அத்தியுக்ரமான விஷம் எப்படி வரும் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். அந்த விஷம் தேவர்களை உபதிரவிக்க கூடாது அப்படின்னு இருந்தது பகவானோடு
சங்கல்பம். அதுக்கப்புறமா துருதம் ரொம்ப சீக்கிரம் வாசுகீம் வரத்ராம் ஆதாய வாசுகிய கயராக்கிண்டு வினிகித சர்வபீஜாலே பாதோதன எல்லா விதமான ஔஷதங்களோடு சூஷ்ம ரூபத்தில் இருக்கிற பீஜங்களும் பாலாழியில போட்டுண்டு தைஹி அந்த சுர அசுரைஹி தேவர்களும் அசுரர்களும் மதன விதௌ பிராரப்தே பாலாழி கடையறதுக்கு தயிர் கடையறதுக்கு மத்தும் கயரும் உபயோகிச்சு தயிர் கடையறா மாதிரி பாலாழி கடையறதுக்கு மந்தர பர்வதத்தை மத்தாக்கிண்டும் வாசுகி அப்படிங்கிற நாகசிரஷ்டனை கயராக்கிட்டும் ரெடியானோன பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார், தோம் பகவானே நீங்கள் வியாஜாது கபடமாயிட்டு சுரன் அப்படின்னா தேவர்கள், அரி அப்படின்னா சத்ரு, சுர அரி தேவர்களோடு சத்ருக்களா இருக்கிற அசுரர்களை புஜகமுகே வாசுகியோடு தலைய அகரோஹோ பிடிக்க வச்சேலே. ஆறாவது ஸ்லோகம் சுப்த அத்ரவ் சமுத்திரத்தோடு அடிப்பக்கம் ஃபுல்லா இப்படி இളகி மறியறது, சமுத்திரம் கோவிச்சுன்னு இருக்கிற மாதிரி சமுத்திரத்தோடு உள்பக்கம் ஃபுல்லா கலங்கி மறிஞ்சு அந்த மத்தா இருக்கிற மந்தரம் இப்படி வட்டம் தெரியறது சமுத்திரத்துக்குள்ள, அதனோட பாரத்தால பால்கடல்ல அது தாழ்ந்து போனோன அத்தியந்தம் துக்கத்தோடு கூடி இருக்கிற அந்த தேவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காயிட்டு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற புறவடிவோடு கூடிட்டு ஆமையோடு வடிவ ஸ்வீகரிச்சார். சுபித ஜல உதரே தண்ணியெல்லாம் இப்படி இளகி மறியறது அப்படி இருக்கு அந்த சமுத்திரத்தோட உள்பக்கம். துக்தம் ஜனன பால் துக்த அப்தவ் அப்படின்னா அந்த பாலாழிய ததானி அந்த நேரத்துல சுப்த அப்த்ரவ் அப்படின்னா குருதர பாரதஹா நிமக்னே மத்தாயிட்டு வட்டம் திரியற அந்த மந்தர பர்வதம் அதனோடு ரொம்ப அஸ்தியான சக்தியான பாரத்தால நிமக்னே பாலாழியில தாழ்ந்து போச்சு. தேவயேஷு தேவர்கள் அத்தனை பேரும் வெதிதம் ஏஷு ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு சங்கடப்பட்டா, இனி எப்படியாக்கும் இந்த பாலாழிய கடையறது அப்படின்னு. அப்ப பகவான் என்ன பண்ணினார், தத் பிரியைஷி தேவர்களோடு ஆக்ரகத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு பாலாழிய கடைஞ்சாதானே அமிர்தம் கிடைக்கும், அதுக்கு வேண்டிட்டு தேவர்கள் ஆசைப்படுற அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு ஆக்ரகிச்சுண்டு பகவான் கடோர பிருஷ்டாம் ரொம்ப கடினமா இருக்கிற புறவடிவோடு கூடிட்டு கமடதனும் கூர்ம அவதாரம் ஆமையோடு வபுசு பிராணைஷீஹி ஸ்வீகரிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். திடீர்னாக்கும் பகவான் அவதாரங்களை எடுப்பார், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பகவான் அவதாரங்களை கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம எடுத்துப்படுவார். എന്നിട്ട് நல்லவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அசுரர்களை நிகிரகவும் பண்ணுவார். ஏழாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு வபுசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து கூர்மாவதாரத்துல வஜ்ரத்தை விட கடினமான ஸ்ட்ராங்கா இருக்கிற புறவடிவோடு கூடி இருக்கிற பகவான் பெரிய விஸ்தாரமா இருக்கிற லட்சம் யோஜன ஸ்தலத்துல வியாபிச்சிருக்கிற சமுத்திரத்தோடு உள்ள பிரவேசிச்சார். എന്നിട്ട് தன்னோடு அந்த திருடமான கூர்ம சரீரத்தால முழுகிப்போன அந்த பர்வதத்தை உயர்த்தி கொண்டு வந்தார். பர்வதத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாரம் மந்தர பர்வதத்துக்கு. அந்த பெரிய மந்தர பர்வதத்தை பொக்கி எடுக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் ரஃப்பான புறவடிவோடு கூடின கடினமான அந்த புறவடிவோடு கூடின வபுசு இருக்கிற அவதாரத்தை பகவான் எடுத்தார், கூர்மா அவதாரத்தை. விஷ்ணு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார், சர்வவியாபியாயிருக்கிற பகவானே துவம் நீங்கள்
வஜ்ர அதி ஸ்திரதர கற்பரேன, வஜ்ரத்தை விட ஸ்ட்ராங்கா இருக்கிற புறவடிவோடு கூடின அந்த வபுசாக்கம் സ്വീകരിച്ചാൽ. എന്നിട്ടോ വിസ്തരാത് പരിഗത ലക്ഷയോജനേന, விஸ்தீர்ணத்தாலே 1,00,000 யோஜன சுற்றளவு இருக்கிற அந்த சமுத்திரத்துக்குள்ள பிரவேசிச்சாள். இந்த காலகட்டத்தில எல்லாம் தூரம் அப்படிங்கிறத மெஷர் பண்றது கிலோமீட்டர்ஸ் ஆக்கும், சஞ்சாரம் பண்றத. பழைய காலத்துல யோஜனா அப்படின்னாக்கும் இந்த கிலோமீட்டருக்கு ஈக்குவலான மெஷர்மெண்ட். அப்போ 1,00,000 யோஜன விஸ்தீர்ணம் இருக்கிற அந்த சமுத்திரத்துக்குள்ள பகவான் பிரவேசனம் பண்ணினாள். அம்போதேகே குஹரகதேனா, சமுத்திரத்தோடு ரொம்ப கீழே முழுகி போன வர்ஷ்மனா, அந்த சரீரத்தால, பகவானோட கூர்மாவதார சரீரத்தால நிர்மக்னம் சிதிதரநாதம், தண்ணிக்குள்ள முழுகி போன அந்த பர்வத ராஜாவை, மந்தர பர்வதத்தை உன்னினேதா மேல உயர்த்தி கொண்டு வந்தாள். இதே மாதிரியே ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் பூமாதேவிய சமுத்திரத்துக்கு அடியில பாதாள லோகத்துல ரசாதரத்துல ஒளிச்சு வச்சோன பூமாதேவிய கண்டுபிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபமாக்கும் பகவான் எடுத்தார். എന്നിട്ട് பூமாதேவியை പൊക്കി கொண்டு வரவும் செஞ்சார். அப்ப எடுக்கப்பட்ட ரூபமாக்கும் வராக அவதாரம். இப்படி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் ரூபத்தை எடுப்பேள். இங்க மந்தர பர்வதத்தை தூக்கிண்டு வரத்துக்கு, மந்தர பர்வதம் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரீரத்தை സ്വീകരിച്ചാள் பகவான் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 8வது ஸ்லோகம். மந்தர பர்வதம் திடீர்னு உயர்ந்து வந்தோன்னே எல்லாரும் குஷியானா. എന്നിട്ട് എല്ലാരും குஷியோடு கூடிட்டு தேவர்களும் அசுரர்களும் ஒத்தொருமையோடு கூடிட்டு பாலாழிய கடைஞ்சா. அதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வாசுகிக்கும் உண்டான டயர்டு, அந்த டயர்டு அவளுக்கு ஜாஸ்தியாக வராம இருக்கிறதுக்கு பகவான் அவளுக்குள்ள எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல பிரவேசனம் பண்ணி அவளோட டயர்டெல்லாம் போக்கி அவளுக்கு ஜாஸ்தியான பலத்தை இன்க்ரீஸ் பண்ணினார். ஜாஸ்தியான பலத்தை கொடுத்தார். பகவான் தேவர்களோடு உள்ளுக்குள்ளேயும் அசுரர்களோடு உள்ளுக்குள்ளேயும் நித்ரா ஸ்வரூபத்தோடு கூடிட்டு வாசுகியோடு உள்ளுக்குள்ளேயும் பிரவேசிச்சாள். எல்லாருக்குள்ளேயும் பகவான் ஆத்மா ரூபத்துல பிரவேசிச்சாள், சூக்ஷ்ம ரூபத்துல. എന്നിട്ട് அவளோட சக்திய பிரகடனப்படுத்தினாள், நன்னா ஜாஸ்தியா பிரகடனப்படுத்தினாள். ததா அப்போது தராதரேந்திரே ஸ்லடுதி உன்மக்னே, மந்தர பர்வத சிரேஷ்டன் அதி சீக்கிரமாக மேல உயர்ந்து வந்தார். அப்போது இஹ சர்வே, பூமியில இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னு சொல்றதை விட இந்த பாலாழியில வந்து சேர்ந்திருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லலாம். சம்மதேனா ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தோடு கூடிட்டு திருடம் சக்தியாயிட்டு, ரொம்ப நல்ல சக்தியோடு கூடிட்டு நிர்மேதுஹு பாலாழிய கடையறதுக்கு ஆரம்பிச்சா. എന്നിട്ട് பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். துவம் பகவானே, நீங்கள் திதயகணே தேவ அசுர டீமிலையும் சர்ப்பராஜே அபி, சர்ப்பராஜாவாயிருக்கிற வாசுகியில கூடியும் ஆவிஷ்ய பிரவேசிச்சேளே. എന്നിട്ടോ வைவசியம் பரிசமயன், தேவர்களோடும் அசுரர்களோடும் அதே மாதிரி வாசுகியோடும் டயர்டை இல்லாம பண்ணிட்டு தான் அவளுக்கு அவிவிருதான்
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வாசுகிக்கும் ரொம்ப ஜாஸ்தியான சக்தியை கொடுத்தேளே. 9வது ஸ்லோகம். ரொம்ப ஜாஸ்தியா ஸ்பீடா சுத்திட்டு மந்தர பர்வதம். அதனால அது மேல இப்படி ரொம்ப ஜாஸ்தியா பொங்கி வந்தோடனே அந்த மந்தர பர்வதத்தோடு மேல தன்னோட திருக்கைகளை உറപ്പിச்சு வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி பகவான் அப்படி நின்னார். அப்படி இருக்கிற அந்த பகவானே பிரம்மா, ருத்ரன் இவாளெல்லாம் சந்தோஷத்தோடு கூடிட்டு ஸ்துதிச்சா. வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் புஷ்பவிருஷ்டி நடத்தினா. உத்தாம ரொம்ப சக்தியோடு கூடிட்டு பிரமண மந்தர பர்வதம் வட்டம் கറങ്ങിனோன അതിനോട് ജവ ഉന്നമത് அதிசக்தியான ஸ்பீடு காரணம் உயர்ந்து வந்த அந்த கிரீந்திரஹா பர்வதத்தோடு மேல ஏகன்யஸ்த வச்சிருக்கிற ஒற்ற கை பகவானோட திருக்கரம். ஒரு கையை தான் பகவான் அது பர்வதத்தோடு மேல வச்சார். ஸ்திரதரம் அங்கேருந்து அந்த கையை எடுக்காதக்கு ஸ்திரமாயிட்டு பர்வதத்தோடு மேல இப்படி வச்சிருக்கிற ஹஸ்த பங்கஜம் அந்த பகவானோட தாமர கைகளோடு கூடின துவாம் அந்த பகவான அப்ராந்தே அப்ரம் சொன்ன வானம் ஆகாச தேசத்துல விதி கிரிச ஆதயா பிரம்மா ருத்ரன் தேவர்கள் எல்லாம் பிரமோதாத் பிரமோதாத் உத்பிராந்தா ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு குஷி வந்துட்டு പാരവശ്യത്തോട് കൂടിയിട്ട് ഉപാത്ത പുഷ്പവർഷാഹ പുഷ്പവൃഷ്ടിയെ ചെഞ്ചിണ്ട് നുനുവുഹു ഭഗവാനെ സ്തുതിച്ച. 10வது ஸ்லோகம். பாலாழி மதனம் நடந்துருக்கிறத வாசுகியோட முகத்திலேருந்து உண்டான விஷவாயுவினால அசுரர்களும் தேவர்களும் சங்கடப்பட்டா. அசுரர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான டயர்டாயிடுத்து. அவளுக்கும் நிறைய பாதிக்கப்பட்டா. தலையில எலுவோ பிடிச்சிருக்கா. தேவர்கள் வாலில பிடிச்சதுனால அவளுக்கு கொஞ்சம் டயர்டு தான் உண்டாச்சு. அதனால தேவர்கள் கொஞ்சம் கூடியும் டயர்டு இருக்கக்கூடாது அவளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பகவான் தேவர்களோடு மேல மட்டும் காருண்யத்தோடு கூடிட்டு மேகங்களை வர்ஷிச்சாள். மேகம் சொன்னாக்கா மேகங்களை வர்ஷிக்கிறதுன்னா மழை பெய்ய வச்ச. அசுரர்களில மழை பெய்ய வைக்கலை அப்படின்னு இந்த ஸ்லோகம். दैत्य औगे असुरர்களோடு கூட்டம். புஜகமுக அனிலேன தப்தே. புஜகம் சொன்னா சர்ப்பம். வாசுகி அப்படிங்கிற நாகம். வாசுகியோட முகத்திலேந்து உண்டாகிற தப்தே அனிலேன சூடு இருக்கிற விஷக்காற்றால சுட்டு நீரி தேவர்களும் அசுரர்களும் சங்கடப்பட்டோன. அசுரர்களுக்கு நிறைய பாதிப்பு உண்டாச்சு. தேவர்களுக்கு கொஞ்சம் தான் பாதிப்பு உண்டாச்சு. இருந்தா கூட தேன ஏவா அதனால அந்த விஷக்காற்றினாலேயே திரிதச குலேகே அபி மூணாம் லோகமாயிருக்கிற சொர்க்கவாசிகளாயிருக்கிற தேவர்கள் கூடி கிஞ்சித் ஆர்த்தே ரொம்ப கம்மியாயிட்டு மட்டுமே சங்கடப்பட்டா. அவளுக்கு இந்த விஷக்காற்று ரொம்ப கம்மியான பாதிப்பைத்தான் உண்டாக்கித்து. அதை பார்த்த பகவான் இருந்தாலும் அவளுக்கு அந்த டயர்டை கூட கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்ச பகவான் அப்ப என்னவாக்கும் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார், பகவானே நீங்கள் தவ காருண்யாது உங்களோட காருண்யத்தால ஹரிவாஹாஹா உங்களோட காருண்யத்தால வாரி வாஹாஹா
மேகங்கள் അമരഗണാൻ ദേവറകളോട് മേലെ നന്നായിട്ട് പ്രാവർഷൻ കില വർഷിച്ചേലെ. വർഷൻ என்னன்னா വർഷിக்கிறது, பிராவர்ஷன் அப்படின்னா நன்னா வருஷிக்கிறது. தேவர்களோடு மேல வாரிவாஹாஹ மேகங்களை நன்னா வருஷிச்சேலே. தைத்திய சங்கான் அசுரர்களோடு மேல மழை பெய்ய வைக்கலையே. 11வது ஸ்லோகம். இந்த பாலாழி மதன சமயத்துல நிறைய ஜலஜந்துக்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டு, திமிங்கலங்கள் முதலைகள் இப்படி இருக்கிற ஜலஜந்துக்கள் எல்லாம் அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி நடந்தது. இப்படி நிறைய ஜலஜந்துக்கள் எல்லாம் இருக்கிற அந்த சமுத்திரத்தை ரொம்ப நேரம் மதனம் பண்ணிட்டும் அந்த சமுத்திரத்துக்கு எந்த விதமான பாவமாற்றமும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு பகவான் தன்னந்தனியா 2 திருக்கைகளால வாசுகிய வலிச்சு மதனத்தை தொடர்ந்து அப்படி சோபிச்சு ஜொலிச்சு நின்றாள். பகவான் ஒரு கையால வாசுகியோட தலையும் ஒரு கையால வாசுகியோட வாலையும் பிடிச்சிட்டு பகவான் தன்னந்தனியா பாலாழிய கடைஞ்சேளே. அப்படி இருக்கிற பகவானே குருவாயூரப்பா, என்னோட சர்வ ரோகங்களிலேருந்தும் காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உத்பிராமியது வட்டத்துல கறங்கிட்டு பகு நிறைய ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிற திமிங்கலங்களோடும் நக்ரா முதலகளோடும் கூடின சக்கரவாளே அந்த கூட்டங்கள் எல்லாம் ஜல ஜந்துக்கள் எல்லாம் கூட்டமா இருக்கிற அந்த தத்ர அந்த அப்தவ் அந்த பாலாழி அப்படிங்கிற சமுத்திரத்துல சிரம் மதிதேஹே அபி ரொம்ப காலம் மதனம் செஞ்சிட்டும் நிர்விகாரே சமுத்திரத்துக்கு எந்த விதமான சேஞ்சஸும் உண்டாகலை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு கண்டோனே. சமுத்திரத்திலேருந்து ஒன்றும் கிடைக்கலை அப்படின்னு கண்டோனே. பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார், பகவானே துவம் நீங்கள் ஏகஹா தன்னந்தனியா கரயுக கிருஷ்ட சர்ப்பராஜா 2 கையினாலையும் அந்த சர்ப்பராஜாவை பிடிச்சிட்டு ஒரு கையினால தலையும் இன்னொரு கையால வாலும் பிடிச்சிட்டு பகவான் மந்தர பர்வதத்தை கடையற அந்த ரூபத்துல மந்தர பர்வதம் அப்படிங்கிற கடக்கோல் யூஸ் பண்ணி வாசுகி அப்படிங்கிற கயரை உபயோகிச்சு பாலாழி கடையற அந்த பகவான் சம்ராஜன் ஜொலிச்சு நின்னேளே. ஹே பவனபுரேஷா அப்படியெல்லாம் இருக்கிற குருவாயூரப்பா, ரோகாது மாம் பாஹி என்னோட ரோகங்களை பரிபூர்ணமாயிட்டு என்னோட நோய்களை இல்லாம பண்ணி தரணுமே கிருஷ்ணா இப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திச்சுண்டு இந்த 27வது தசகம் முடிக்கப்படுறது.